அன்பர்களே வணக்கம். போன பாடல்ல கோசல நாட்டு பெண்களோட அழகு எப்படி இயற்கையின் உவமைகளையே வென்று நிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அவங்க கண்ணு வேல் முனையையும் நடை பெண் யானையையும் முகம் முழுமதியையும் பழிக்குதுன்னு கம்பர் சொன்னார். அப்படிப்பட்ட அந்த நாட்டுல மற்ற பொருள்கள் எப்படி இருந்துச்சாம்? பெண்கள் தான் அப்படின்னா அந்த நாட்டில் இருந்த மற்ற செல்வங்கள். வாங்க கம்பர் சொல்றத கேட்போம். பகலினொடு இகலுவ படர்மணி மடவார் நகிலினொடு இகலுவ நளிவளர் இளநீர் துகிலினொடு இகலுவ சுதை புரைநுரை கார் முகிலினொடு இகலுவ கடிமணமுரசம். முதல் அடியை பாருங்க. பகலினோடு இகழுவ படர்மணி. அங்க பரவி கிடக்கிற மாணிக்க கற்கள் ரத்தினங்கள் எல்லாம் எப்படி ஒளி வீசுதாம் தெரியுமா? பகலவனோட சூரியனோடையே போட்டி போடுமாம். இகழுவ அப்படின்னா போட்டி போடுறது, சண்டைக்கு நிற்பதுன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, சூரியனோட ஒளிக்கு முன்னாடி வேற எந்த ஒளி எடுபடும்? ஆனால் அந்த நாட்டில் இருந்த மணிக்கற்களோட ஒளி சூரியனுக்கே சவால் விடுற அளவுக்கு பிரகாசமாக இருந்துச்சாம். என்ன ஒரு செல்வச் செழிப்பு பாருங்க. அடுத்து, மடவார் நகிலினொடு இகழுவ நளிவளர் இளநீர். போன பாடல்ல அந்த நாட்டு பெண்களோட மார்பகங்கள் தாமரை மொட்டையே தோற்கடிக்கும்னு பார்த்தோம். இப்போ கம்பர் சொல்றார், அந்த நாட்டில் செழிப்பாக வளர்ந்து நிற்கிற இளநீர் இருக்கே, நல்ல திரண்ட குளிர்ந்த இளநீர், அது யார் கூட போட்டி போடுதாம்? அந்த பெண்களின் அழகிய மார்பகங்களோடையே போட்டி போடுமாம். அடையப்பா, இளநீருக்கு உவமையாக மார்பகங்களை சொல்கிறது வழக்கம். ஆனால் இங்கே அந்த இளநீரே நானும் அழகில் உனக்கு சளைச்சவன் இல்லைன்னு அந்த பெண்களோட நகில்களோட மோதுற அளவுக்கு மிகச் சிறப்பாக செழிப்பாக திரட்சியாக இருந்துச்சாம். மூன்றாவது அடியில் துகிலினோடு இகழுவ சுதை புரை நுரை. சுதைன்னா சுண்ணாம்பு, வெண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பால் நுரைனும் சொல்லலாம். கடல்லையோ ஆற்றிலேயோ கரை ஒதுங்கும் நுரை எவ்வளவு வெண்மையா இருக்கும். அந்த நுரை இருக்கே, அது எது கூட போட்டி போடுதான்? துகில், அதாவது அந்த நாட்டு மக்கள் உடுத்திய மிக மிக மெல்லிய ஆடைகளோட போட்டி போடுதான். நான் மென்மையா நீ மென்மையா அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த அளவுக்கு இழைநயமும் வெண்மையும் மென்மையும் வாய்ந்த ஆடைகளை அவங்க அணிஞ்சிருக்காங்க. கடைசியா, கார் முகிலினோடு இகழுவ கடிமணமுரசம். அந்த நாட்டில் நடக்கிற மங்கள நிகழ்ச்சிகளில் கல்யாணங்களில் முரசு கொட்டுவாங்க இல்லையா? அந்த கடிமண முரசம் மங்களமான திருமண முரசுகளின் ஒலி எப்படி இருந்துச்சாம்? கரிய மேகங்கள் வானத்தில் இடி இடிக்குமே, அந்த இடியோசையோடையே போட்டி போடுற அளவுக்கு அதிர்ந்து ஒலிக்குமாம். அடேங்கப்பா, சாதாரண முரசொலி இல்லை, மேகத்தோட இடியோசைக்கே சவால் விடுற அளவுக்கு கம்பீரமான வலிமையான ஒலி எழுப்பும் முரசுகள் அந்த நாட்டில் இருந்திருக்கு. ஆக அன்பர்களே, கம்பர் இந்த ஒரு பாடல்ல கோசல நாட்டில் இருந்த மாணிக்க கற்கள் சூரியனோடும், செழித்த இளநீர் பெண்களின் எழில் கொங்கைகளோடும், ஆற்றங்கரை நுரை மெல்லிய ஆடைகளோடும், மங்கள முரசுகளின் ஒலி மழை மேகத்தின் இடியோசையோடும் போட்டி போடுற அளவுக்கு மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஒவ்வொன்றுமே தனக்கு சொல்லப்படுற உவமையை விட சிறந்து விளங்குது. இப்படி உவமைகளையே தோற்கடிக்கிற பொருள்கள் நிறைந்த ஒரு நாடுதான் ராமன் பிறந்த கோசல நாடுன்னு எவ்வளவு அழகா அழுத்தமாக நம்ம மனசில் பதிய வைக்கிறார் பாருங்க கவிச்சக்கரவர்த்தி. கேட்கும் போதே ஒரு பெருமிதம் வருது இல்லையா? இதுதான் கம்ப நாடனின் கவி ஆளுமை.